Hi, hello friends, welcome to my new video. So இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து எப்படி சீக்கிரமாக டெவலப் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி கேதர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு வழி வந்து இந்த டேரவன் மாஸ்டர்ஸ்ட்டை வந்து டாஸ்க் அக்செப்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 டாஸ்க் தான் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். உங்களோட கொஞ்சம் ஒரு நல்ல லெவலில் இருக்கணும். உங்களால் 5 டாஸ்க் காட்டும். மொத்தம் அந்த 5 பேர் யாருன்றது ஸ்கவுட்டு, டேரவன் மாஸ்டர், இது ஃபார் சம்திங், கிராப்ஸ்மேனு, அப்புறம் இங்கே ஷேர். இவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாஸ்க் அக்செப்ட் பண்ண முடியும். 5 பேர் காமிச்சாலுமே நீங்கள் வந்து 3 பேருக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 தான் அக்செப்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த 3 நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு வந்து 10 ரிவார்ட் கிடைக்காது. டிஸ்ட்ரிக்ட் ஆட்டிடியூட் 10 கிடைக்கும் ஒரு டாஸ்க்கு. ஸோ அதை வச்சு தான் இந்த பார்க்குள்ளே வர நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் 10 ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கூல்டவுன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீக்லி ரிஃப்ரெஷ். ஸோ நீங்கள் இதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 37 நாள் பண்ணிங்கனாலே 210 வரும். உங்களுக்கு வந்து இந்த கடைசி ரிவார்டு வந்து கம்பல்சரி பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி ஆகும். இங்கே வந்து நீங்கள் லெவல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, கோல்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். என்ன கேட்டால் அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இங்கே இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரிசோர்ஸ் பேக். இது வந்து உங்களுக்கு 50 கோல்டு கொடுத்து நீங்கள் ஒரு லெவல் இன்க்ரீஸ் பண்ணி இதை வாங்குற அளவுக்கு இது ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கான மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போவோம். நம்மளுக்கு வந்து தெரியும், இப்போது நார்மலாகவே ஓடினோட ஆஃபரிங் இருந்தால் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலேயே வச்சு அதிக பாயிண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஓடின்ஸ் ஆஃபரிங்கில் தான். ஸோ இது வந்து ஓடின்ஸ் ஆஃபரிங் ரேர் 3 இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது ரேர் 3. இது வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் கொடுக்கும். ஆனால் இது வந்து லெவல் 1 and 2 கிளாஸஸ்க்கு மட்டும்தான். இது பாருங்க. ஸோ இதெல்லாம் லெவல் 1 லெவல் 2 இருக்குது. இதை வந்து லெவல் 3ல் கொண்டு போகிறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து இந்த 10,000 பாயிண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் என்கிட்ட இந்த ஃபயர் மேஜு, ஹண்டர், சோர்சரரு, இல்யூஷனிஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 3 இருக்கும். ஸோ இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வெரி ரேர் புக்கை வந்து போட முடியாது. அதுக்கு வந்து இன்னொரு புக் இருக்குது. ஸோ அதுவுமே இந்த ரிவார்டில் கிடைக்கும். உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக சொல்லுறேன். உங்களுக்கு இதில் வந்து 200 பாயிண்ட்டு லெவல் 1 and 2 கிளாஸஸ்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இது வந்து எதுக்கு வேணால் போடலாம். கிளாஸ் லெவல் 3க்கு தான் இல்லை, 3rd லெவல் கிளாஸ்க்கு தான் இல்லை. இது நீங்கள் வந்து எந்த கிளாஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இது செலக்ட் பண்ணல, எனக்கு ரூயின்ஸுக்கு அவசியமாக வேணும்னா நீங்கள் ரூயின் பேவர் செலக்ட் பண்ணலாம். பட் இது ரேண்டம் இல்லை. நீங்கள் இப்போ லெஜெண்டரி ஃபுட்டு செலக்ட் பண்ணலாம், பர்பிள் செட்டு, இதில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுறதாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு கிளாஸ் லெவலப் பண்ணுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் போடுற வீடியோன்றதுனால நான் இந்த புக்ஸ் பற்றி மட்டும் தான் பேச போகிறேன் இப்போது. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் எவ்வளோ கிடைக்குன்றது பார்ப்போம். அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இதில் நீங்கள் வந்து பேசிக் லெவல் டிசிப்டை வச்சுருக்கீங்க, உங்கள் டேரவன் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணல அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு வந்து இந்த மேல் இருக்க ரிவார்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ உங்களோட டேரவன் லெவல் வந்து 3rd லெவலில் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த லைனில் இருக்க ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 5th லெவலில் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வரணும். இங்கே இருக்க ரிவார்ட்ஸ் அத்தனையும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஒரு நாளைக்கு 3 டாஸ்க்கு 21 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் உங்களால் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ மாஸ்டர் பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வந்து ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட் ஒன்று கிடைக்கும். இந்த செஸ்ட் ஒன்றுன்னு இல்லை, இது பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒவ்வொரு லெவலுக்கு ஒரு தடவைன்ற மாதிரி அது கொடுப்பாங்க. இந்த செஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து மாஸ்டர் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் தான் 30 மாஸ்டர் பாயிண்ட்ஸ். மற்ற வெப்பன்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு இது 30 வராது. ஸோ உங்களுக்கு
வெப்பன் நீடு இருக்குன்னா நீங்கள் வெப்பன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. பட் இல்லை எனக்கு இந்த க்ரீன் வெப்பன்ஸ்க்கு வந்து நீடு இல்லை, ப்ளூ வெப்பன்ஸ் அண்ட் பர்பிள் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறேன் பேசிக் பிளேயர்ஸோ, இல்லை ப்ளூ வெப்பன்ஸ் கூட இல்லை நான் பர்பிள் அண்ட் லெஜெண்டரி தான் யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் வெப்பன்ஸை பற்றி நீங்கள் கண்டுக்கவே தேவையில்ல. டொனேஷனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் இதிலிருந்து ஒன்று தான் பிக் பண்ணியும், அதுக்கு வந்து நீங்கள் இந்த லார்ஜ் சாக் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக எக்யூப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு 30 மாஸ்டரி பாயிண்ட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு அதில் வந்து ஒரு வீக்குக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 கிடைக்குது உங்களுக்கு. அதில் 6 பேக் வந்து 30 அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 180 பாயிண்ட்ஸ் வந்து இதுலேயே கிடச்சிடும். உங்களுக்கு ஒரு புக்கு போடுறதுக்கான வேல்யூ வந்து இந்த பேங்க்ஸ்லேயே வந்து உங்களுக்கு 180 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு புக் 200 2 புக் கிடைக்கும் ஒவ்வொரு செஸ்ட்டுக்கும். இதில் மொத்தம் புக் வந்து 2 செஸ்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து 400, இதில் வந்து 400. ஸோ உங்களுக்கு 800 கிடச்சிது. ப்ளஸ் அதில் ஒரு 180, உங்களுக்கு வந்து 980 பாயிண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் வீக் ஒவ்வொரு வாரமும் 980 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பேசிக் லெவல் டேரவன்லேயே வந்து கிடச்சிருது. ஸோ இது வந்து 980 பாயிண்ட்ஸ்னால் 1000 பாயிண்ட்ஸ். ஒரு வாரத்துக்கு 1000 பாயிண்ட்ஸ்ன்றது ஸ்டார்டிங்கில் இருக்க பிளேயர்ஸ், இப்போ புதுசாக வர பிளேயர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் ஒரு வாரத்துக்கு 1000 மாஸ்டர் பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நான் வந்து கொஞ்சம் என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்கிரேட் பண்ணி கேரவன் லெவல் 3 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் ரேண்டமாக ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போடுறதுனா போடலாம், இல்லை எக்யூப் பண்ணுறதுனா பண்ணலாம், நம்ம அதை கண்டிப்பாக பண்ணலாம். இங்கே இந்த டேரனோஸ் செஸ்ட், இந்த ப்ளூ கலர் செஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதே 200 பாயிண்ட்ஸ் செஸ்ட் வந்து புக்கு வந்து உங்களுக்கு 3 கிடைக்குது. ஸோ 600 பாயிண்ட்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 980 சொல்லியிருந்தேன், ப்ளஸ் 600ன்னு போட்டோம்னா உங்களுக்கு 1580 வருது. ஸோ ஒரு வாரத்துக்கு 1580, 20 பாயிண்ட் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 1600 பாயிண்ட் கிடைக்குது. இதெல்லாமே பெரிய விஷயந்தான். ஸோ கடைசியில் 5th இதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல் 3ல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புக் கிடைக்கும் 180 பாயிண்ட்ஸ். ஸோ கால்குலேட்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ 1760 பாயிண்ட்ஸ் பர் வீக் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். நீங்கள் அது போக இந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்க வெப்பன்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1760 அப்படின்றது 1080 மினிமம். ஏன்னா இப்போது இது இருக்குது, இந்த செஸ்ட்டில் வந்து இப்போ இந்த ரிவார்டு கிடைக்குதுன்னா உங்களுக்கு இதில் 14 பாயிண்ட்டு, இது 2 கிடைச்சாலே உங்களுக்கு வந்து 28 பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் கீழே எவ்வளோ செஸ்ட் இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுனாலே ஈஸியாக வந்து ஒரு வாரத்துக்கு 2000 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் எடுக்க முடியும் இந்த டேரவன் டாஸ்க் வச்சு மட்டும். ஸோ ஒரு வாரத்துக்கு 2000 பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியில் தான். ஏன்னா கிளாஸஸ் போக போக வந்து பார்த்தீங்கன்னா 30,000 பாயிண்ட்டு தான் கேட்போம். ஸோ இப்போது ஃபயர் மேஜே பாருங்கள், கிளாஸ் 3லேருந்து 4 போகிறதுக்கு 30,000 பாயிண்ட்ஸ் கேட்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆனால் இதே 2000ன்றது கிளாஸ் 3க்கு இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 2 போகிறீங்கன்னா பாருங்கள் 2600 தான். ஸோ ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து சிம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 20 to 30 minutes இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த 2000 பாயிண்ட்ஸ் கிடைச்சோம். நீங்கள் இது வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது லெவல் 2லேருந்து 3க்கு போகிறதுக்கு காட்டுறோம் பாருங்கள். லெவல் 2லேருந்து 3க்கு 10,000 நீங்கள் நார்மலாக ஓடின் பண்ணுறீங்க, அங்கே கிடைக்கிற லூட், அங்கே கிடைக்கிற வெப்பன்ஸ்லாம் கொண்டு வரீங்க, ப்ளஸ் உங்களுக்கு மற்ற சீசன் ரிவார்ட்ஸில் கிடைக்கிறது அது போக இதுவும் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2000 போடையில் ஒரு மாதத்துக்கு 8000 வரும். நீங்கள் அது மற்றதை சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக குறைஞ்சது 2000 வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு மாதத்துல ஹீலரை வந்து லெவல் 3 கொண்டு வந்துடலாம். ஐ மீன் லெவல் 2 கிளாஸ் லெவல் 3 கொண்டு வரதுக்கு வந்து ஒரு மாதம் இருந்தால் போதும் டைமிங்க்கு. இதுவுமே பாருங்கள் 10,000 தான் கேட்கும், 12,000. ஸோ கிளாஸ் பொறுத்து மாறும், பட் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு லெவல் 3 கிளாஸஸ் போயிட்டிங்கன்னா 20,000லேருந்து 30,000 40,000 மாதிரி கேட்பாங்க. இப்போது இது ஷேமன், நான் இதை அன்லாக்கே பண்ண வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட் லெவல் அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து 1000 தான். ஸோ நீங்கள் வந்து
ஃபஸ்ட்டு லெவல் டேரவன் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டில் கிடைக்கிற ரிவார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 960. ஸோ அந்த 980, ஸோ அந்த 980 வச்சு நீங்கள் அசால்ட்டாக வந்து இதை ஒரு வாரத்தில் இந்த 20 பாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிடலாம். அது வந்து ஃபுல்லு கலெக்ட் பண்ணி அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். அது எப்படின்றது நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். ஸோ அது வந்து 20 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் அன்லாக் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் தான் எனக்கு கேட்டால். பட் இதுக்கப்புறம் போக போக பாருங்கள் உங்களுக்கு லெவல் 3 கிளாஸஸ்ஸு. ஸோ அதனால் வந்து இங்கே பாயிண்ட்ஸ் அதிகமாகும். ஸோ இது எல்லாமே நான் அன்லாக் பண்ணாத கிளாஸஸ் தான். உங்களுக்கு அன்லாக் பண்ணணுன்னா சிம்பிள், இதெல்லாம் செலக்டே பண்ண முடியாது. ஓகே, சிலது வந்து சீசன் ரிவார்ட்ஸ் மட்டும் தாங்க கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இது மெர்சனரி கிடைக்கும். இல்லை கிடைக்கல, மெர்சனரி அப்கிரேடபிள் தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். மெர்சனரி பாருங்கள், மெர்சனரி லெவல் 3 ஓகேங்களா. லெவல் 3 மெர்சனரிக்கு 11,000 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது. ஈஸியாக நீங்கள் வந்து இதை அன்லாக் பண்ணிக்கலாம். அது விட்டா சோல் மாஸ்டர் அன்லாக் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வார்மேஜிலிருந்து எல்லாமே வந்து வார்மேஜுக்கு அப்புறம் இருக்க எதுவுமே வந்து அன்லாக் பண்ண முடியாது. உங்களுக்கு வார்மேஜுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் நீங்கள் எல்லாமே அன்லாக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஈஸியாக லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 கொண்டு போய்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து 30 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். லெவல் அது வர டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க்குலாம் வராது. உங்கள் கேரக்டர் லெவலும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கும் ஏற்ற மாதிரி தான் வரும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவோட மெயின் விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. வியூஸ் வந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் கேளுங்க. இல்லை உங்களுக்கு இந்த சீசன்லேயோ இல்லை ஏதாவது போய் ஆன்கோயிங் ஈவெண்ட்டில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க கமெண்ட்ஸில். நான் முடிஞ்சளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மக்களே, இதுதான் வந்து விஷயம். ஸோ இதில் வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து இன்னொரு 2 நாளில் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வந்து மேக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மேக்ஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது, டிஸ்ட்ரிக்ட் வந்து மேக்ஸ் பண்ணுறதுல வந்து ஒர்த்தா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ என்ன மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, லைக் பண்ணணும் கூட இல்லை, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு லைக் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பில்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2000 மாஸ்டரி பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீயான்னு சொல்ல முடியாது, ஈஸியாக ஃப்ரீ டு ப்ளே நோட் பண்ண வேண்டியது, அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. ஃப்ரீ டு ப்ளேயில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதைத்தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். ஸோ மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.